அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க நம்மளுக்கு கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு காமிக்க போகிறாங்க. வாங்க மிஸ் நதீபா. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் மேடம் சொல்லிடுவாங்க. எப்படி செய்யறதுன்ற மெத்தட் மட்டும் நான் சொல்ல போகிறேன். அதை செஞ்சும் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல காலிஃப்ளவரை கட் பண்ணிப்போம். காலிஃப்ளவரில் பூ ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. ஒரு பெரிய பூவை உடச்சோம்னாக்கா அதுலேருந்து ஒரு 4 இல்லைனா 3 சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். காம்போட நீளம் எவ்வளோ பெருசு இருக்கலாம்? ரொம்ப பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுன்னா வேகாது. அதனால் காம்பு ரொம்ப இருக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் குட்டி குட்டியாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுவே தனித்தனி பூவாக தான் இருக்கும், சின்ன சின்ன பஞ்சாக இருக்கும். இதை மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கணும். காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பூ வாங்கி நம்ம ஒரு 2-3 நாள் இல்லைன்னா அதுக்கு மேலேயுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அதில் பூச்சி வந்துடும். பச்சை பச்சை கலரு இல்லைன்னா அந்த வெள்ளை கலரில் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த காலிஃப்ளவர் வாங்கினா ஒரு 2 நாளைக்குள்ளே சமைச்சிடணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஃப்ரிட்ஜில் தானே வச்சுருக்கோம், நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோன்னாக்கா அதில் புழு வந்துடும். அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இந்த காலிஃப்ளவர் சமைக்கும்போது. காலிஃப்ளவர் இதை மாதிரி சின்ன சின்ன பூவாக நறுக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைன்னு பார்த்துருவோம். பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ஒன்று, சின்ன சைஸில் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, கேப்சிகம் நாங்கள் இன்றைக்கி போடுறோம். உங்களுக்கு இருந்தால் போடலாம், இல்லைனா இது ஆப்ஷனல் தான். வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். கேப்சிகத்தை சின்ன சின்ன கட்டமாக நறுக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹாஃபையும் பின்னாடி ஹாஃபையும் நறுக்கிடணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல் இருக்கும். அப்போ இந்த நடுவில் உள்ள விதையை எடுத்துடலாம். உங்களுக்கு ஏதாவது டெக்னிக் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டெக்னிக்கை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், ஈஸியாக விதையை எடுக்கிறதுக்கு. இப்போ இதை மாதிரி வந்துடும். இதை சின்ன சின்ன கட்டமாக நம்ம நறுக்கிக்கலாம். இப்போ தக்காளி நறுக்கிறதுக்கு அந்த ஸ்பேஸ்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம்னா, கெட்டிலில் வெந்நீர் போட்டிருக்கோம், அதை எடுத்து இந்த காலிஃப்ளவர் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் விட்டணும். அது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது பூச்சி இருந்ததுன்னா போயிடும். அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். இது இப்போ நம்ம தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் சின்ன சின்னதாக நறுக்கிக்க போகிறோம். ஒரு வெந்நீர் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு இன்னொரு தடவை பச்சை தண்ணியில் இதை மாதிரி அலசி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியே இல்லாமல் ஒட்டை வடித்து எடுத்து வச்சுப்போம். இப்போ இந்த காலிஃப்ளவரில் 5 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கணும். கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு காலிஃப்ளவருக்கு 5 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்க்க வேணாம். இதில் உள்ள தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். அப்படி உங்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துட்டா போதும். நல்லா பிசையும் போது நம்மளுக்கு ஒன்றா சேர்ந்து வரலைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துப்போம். நிறைய தண்ணி சேர்த்தா பஜ்ஜி மாதிரி ஆகிடும், கிறிஸ்பியாக வராது நம்மளுக்கு. காலிஃப்ளவரை மாவு போட்டு பசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மாவு பிசு பிசுன்னு அப்படியே நல்லா ஒட்டிக்கணும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துப்போம் காலிஃப்ளவர் எல்லாத்தையும். நிறைய ஒரே டைமில் போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வேகாது. அதனால் எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்க நம்மளுக்கு நல்லா பொரிய ஆரம்பிச்சோன்னே நம்மளுக்கு வாசனை அப்படியே கம கம கமன்னு வர ஆரம்பிச்சிட்டு இப்பயே பாதி மஞ்சூரியன் சாப்பிட்ட ஃபீல் கிடச்சிருது நம்மளுக்கு. நம்ம குக் பண்ணும்போதுங்க யாரையா செய்ய சொல்லிட்டு நம்மள பேச சொன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமாங்க. அது ஒரு அலாதியான இன்பங்க. அதே மாதிரி யாராவது செய்ய சொல்லிட்டு நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்டோம்னா அது உண்மையிலே அது ரொம்ப கிஃப்ட்டு தாங்க. நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றோன்னா நம்மளுக்கு பிடிக்காது. நல்லா 2 சைடும் கொஞ்சம் செவக்க விட்டு எடுத்துப்போம். எப்படி பாருங்க, எடுத்து காட்டுங்க தீபா. சேஞ்ச் ஆகிட்டு கொஞ்சம் வந்து ரொம்ப முறுமுறுன்னு இல்லாமல் ஓரளவு பஜ்ஜியோட அடுத்த ஸ்டேஜ் எடுத்துடலாம். மெது பகோடாக்கு அடுத்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துப்போம். இந்த மஞ்சூரியன் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 5 பூண்டு பல் எடுத்துக்கலாம். அது இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். அதையும் இதை போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ வந்து இதே போல் ஒரு அகலமான பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சுருக்க இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பொரிஞ்சதும் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் இது போல் பொன்னிறமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செவந்திருக்கு. செவந்ததும் இதை கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை பச்சை மிளகா போல் கீறி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துப்போம். காரம் வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லை சின்ன பசங்களாம் சாப்பிடுவாங்க, காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா நம்ம அந்த ஆப்ஷனல் தான், இதை விட்டுக்கலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்போம். 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துப்போம். அரை டீஸ்பூன் போல் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துப்போம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மசாலா லேசாக வதங்கினோடனே இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கெச்சப் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப், அரை டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ், அரை டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துப்போம். டீஸ்பூன்னா சின்ன ஸ்பூனால் அரை ஸ்பூன் சேர்த்துப்போம். இப்போ இந்த சேர்த்துருக்க இந்த மிக்சரோட நம்ம வந்து கேப்சிகத்தை சேர்த்துக்கலாம். இதோட லாஸ்ட்டாக தான் நம்ம கேப்சிகம் சேர்க்கணும், முதலே சேர்க்கக்கூடாது. ஏன்னா கேப்சிகம் சாஃப்ட் ஆகிடும். நம்ம கொஞ்சம் கேப்சிகம் வந்து ஸ்டிஃபாக இருக்கணும். அதனால் ஃபைனலாக இதோட கேப்சிகம் சேர்த்து நல்லா கேப்சிகம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேகிற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். இதோட தேவையான அளவு சால்ட் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் டாஸ் பண்ணி எல்லா இடமும் இந்த கிரேவி நம்ம செஞ்சு வச்ச கிரேவி படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நம்மளுக்கு மஞ்சூரியன் ரெடி ஆகிட்டு, காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு. நல்லா சுட சுட தட்டில் போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்புலேயே ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிப்போம் இதை நல்லா. ஏன்னா காலிஃப்ளவர் ஏற்கனவே நம்ம பொரிச்சு வச்சனால காலிஃப்ளவர் ஆறி இருக்கும். இதை போட்டு 2 மினிட்ஸ் சூடு பண்ணால் தான் எல்லாமே ஈவனாக சூடாக இருக்கும். ஏன்னா கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிட்டு இதில் வெங்காயத்தாள் போடாமல், அதாவது ஸ்ப்ரிங் அனியன் போடாமல் அதுக்கு பதிலாக கொத்தமல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொத்தமல்லி நம்ம ஊரில் நிறையா கிடைக்கும். அதனால் ஈஸியாக அதை போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்மளுக்கு செய்ய கற்றுக் கொடுத்த தீபா அவர்களுக்கு நன்றி. தீபா, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, என்னோட ஃபேவரட் ஐட்டமான இந்த கோபி மஞ்சூரியனை நான் செஞ்சு காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஹெல்தி ஹோம் சமையலுக்கு நானும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.